ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நாளைய தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி சனி பிரதோஷம். ஒரு பேப்பரில் இந்த ஒரு வரியை நீங்கள் எழுதினாலே போதும், உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை நாளாக மடித்து உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையும் வைக்கலாம். சிவ ஆலயங்களில் நீங்கள் வாய் விட்டு ஜெபிக்கலாம். அப்படி சொல்கிறதால நாம் செஞ்சிருக்கக்கூடிய முந்தைய 7 பிறவிகள், நம்மளோட முன்னோர்களோட 7 தலைமுறை செஞ்ச பாவங்கள்லாம் பொடி பொடியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறி நல்லது மட்டுமே நடக்கும். சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம். பிரதோஷ தினத்தில் சிவபெருமான 33 தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம் வணங்கி ஆசி பெறக்கூடிய அந்த தருணத்தில் நாமும் வணங்கி நம்மளோட துன்பங்களை போக்கிக்கிறதுக்கு ஒரு அருமையான தினம்தான் பிரதோஷ விரதம். எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் பாலபிஷேகம் செஞ்சு வில்வ இலை சமர்ப்பித்து சங்குப்பூ வச்சு வழிபாடு செஞ்சால் நம்மோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செஞ்சிருக்கக்கூடிய பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரதோஷ தினம் சனிக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். யார் ஒருத்தவங்க ஒரு சனி பிரதோஷத்தை முறையாக வழிபடுறாங்களோ அவங்க ஒரு வருஷத்தில் வரக்கூடிய எல்லா பிரதோஷ நாட்களையும் சரியாக வழிபட்ட ஒரு பலனை அவங்க வாங்கிக்க முடியும். சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுக்குரிய நாமங்களை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். புண்ணியங்களை சேர்க்கும், பாவங்களை விளக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்கள்லேருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு வரியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பேப்பரில் எழுதி பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். அதே நேரம் நீங்கள் சிவபெருமானை வணங்கிறதுக்காக கோவிலுக்கு போகும்போது அங்கேயும் நீங்கள் வாய் விட்டு உச்சரிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பென் ஒன்று எடுத்துக்கோங்க. பென் எந்த கலர் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், கருப்பு நிறத்தை தவிர. பேப்பரை எடுத்து ஓம் ஆம் ஹௌம் சௌம், இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம். இந்த ஒரு வரி மந்திரத்தை எவ்வளோ முறை எழுதணுமோ நீங்கள் எழுதுங்க. 108 முறை எழுதுறது சிறப்பு. 108 முறை இந்த மந்திரத்தை எழுதி அந்த பேப்பரை நாளாக மடித்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சாமி படத்துக்கு பின்னாடி நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சிவபெருமானை வணங்குறதுக்கு பிரதோஷ வேளையில் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு கோவிலில் நீங்கள் சிவபெருமானை வேண்டும் போது இந்த மந்திரத்தை வாய்விட்டு உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது மூலயமா சகல பாவங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். 7 ஜென்ம பாவங்கள் விலகி ஓடும். குடும்பத்தோட தலை எழுத்தே மாறும். அதனால் சனி பிரதோஷ தினத்தன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு வரியை பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையும் வச்சுடுங்க. அதே மாதிரி சிவ ஆலயங்கள்லையும் ஒரு முறை வாய்விட்டு உச்சரிங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.